ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வெல்கம் டு மாம்ஸ் ஃபுட் கார்னர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான ஒரு ரெசிபி. மாம்பழம் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். நீங்கள் என் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மாம்பழம், நல்ல பழுத்த மாம்பழம் எடுத்துக்கோங்க. நல்லா அதை கட் பண்ணி தோல் நீக்கிட்டு அது உள்ளே இருக்க பழத்தை மட்டும் நீக்கி எடுத்துடுறோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனால் எடுத்துருங்க. எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. ரவை 1 கப் சேர்த்துருக்கேன் நான். சர்க்கரை 1/2 கப், பால் 1/4 கப், எண்ணெய் 5 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன். நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் ஆக்கிட்டேன் பாருங்கள். அது ரொம்ப சிம்பிளாக செய்யலாங்க. குக்கர் இப்போ எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ஒட்டாமல் வரும். அடுத்தது நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதில் ஊற்றி, இப்போது நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க அந்த பேஸ்ட் பியூரியில் 1 ஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அது டிசைன் போட அழகாக வருங்க. இப்போ பாருங்கள், அது ஒரு கோன் ஷேப்பில் நான் மாற்றிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக புள்ளி வச்சுருக்கேன் பாருங்கள். கோலம் போடுற மாதிரி அழகாக தூரமாக வைங்க. அப்போ தான் டிசைன் அழகாக வரும், பார்க்க அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. இப்போ ஒரு குச்சி வச்சு அப்படியே இழுத்து விடுங்க. அழகாக பூ மாதிரி வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போது ஒரு தவா எடுத்துகிட்டு தவா மேலே இதை வைங்க. குக்கர் வச்சு 15 நிமிஷம் சிம்மில் வைங்க. சூப்பரான கேக் ரெடி ஆகிடுங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் என் சேனலுக்கு புதுசுனா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப்.